கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல வேளையிலும் கூட நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கப் போகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி. நாம் அனைவரும் காகங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் கவனித்து பார்த்திருக்கிறோமா என்று சொல்லி கேட்கும்போது இந்த வேத பகுதி சொல்கிறது காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்களை கவனித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ அந்த காகங்களிலிருந்து என்ன விஷயங்கள் இருக்கிறது நாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற வேளையில காகங்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம் என்ன என்பதை சிறிது நேரம் நாம் கவனித்து பார்க்க இருக்கிறோம். என்னோட கூட உங்களுடைய கவனத்தை திருப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த காகம் எந்த பருவ நிலையிலும் எல்லா நிலப்பகுதியிலும் வாழக்கூடியவை. குறிப்பாக எல்லா தேசங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் பனி தேசங்களிலும் உஷ்ணமான தேசங்களிலும் நார்மலாக இருக்கக்கூடிய தேசங்களிலும் இந்த பறவையானது எல்லா இடங்களிலும் வாழக்கூடிய ஒரு பறவை. இந்த பறவை மழைக்காலத்திலும் வெயில் காலத்திலும் பனிக்காலத்திலும் இப்படியா எல்லா பருவ சூழ்நிலையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த காகமிடம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேக சூழ்நிலைகளையும் நாம் கடந்து அவைகளை மேற்கொண்டு அவைகளிலே நாம் வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த காகம் இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம், ஒரு காகம் சாப்பிடும் போது தன்னுடைய மற்ற காக்கைகளையும் அது சத்தம் போட்டு அழைத்து அந்த சாப்பாட்டை, அந்த உணவை அது பகிர்ந்து உண்ணக்கூடிய குணாதிசயம் உடையவை. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த வேலையில் கூட இந்த காகம் இருக்கக்கூடிய குணாதிசயம் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும் சொல்லி கிறிஸ்துவுக்கு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வது அது இறைவன் விரும்புகிற ஒரு காரியம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பறவை மூன்றாவதாக கூட்டமாய் வாழக்கூடியவை. எந்த ஒரு காகமும் தனியாக வாழக்கூடியவைகள் அல்ல, பிரிந்து வாழக்கூடியவைகள் அல்ல. இவைகள் கூட்டம் கூட்டமாய், ஒரே இனமாய், ஒரே மனமாய், ஒரே மரக்கிளைகளிலே வாழக்கூடிய அன்பான ஒரு பறவை. எனக்கு அன்பானவர்களே, இந்த காகம் கூட்டமாய் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அடுத்ததாக, இந்த காகம் புத்தி கூர்மை உள்ள ஒரு பறவை. மனுஷனுடைய எல்லா அசைவுகளையும் நன்றாக அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி அது வாழக்கூடியவைகள். நாம் ஒரு வேலை செய்யும்பொழுது சில பொருட்களை நாம் வீட்டில் சமைக்கிற வேலையாக இருக்கட்டும், வேறு எதனா ஒரு பொருளாக இருக்கட்டும், உணவு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளாக இருக்கட்டும், நம்ம அதை வைத்துக் கொடுக்குற வேலையில் நாம் எப்பொழுது நம்முடைய கவனம் சிதறி நாம் வேறு பக்கமாக திரும்புகிறோமோ அப்பொழுது நன்றாக அந்த அசைவுகளை உணர்ந்து சரியான நேரத்திலே நமக்கு தெரியாத வேலையிலே அந்த பொருளை அது உரிமையாக்கி கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் விழிப்பாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். வசனம் சொல்கிறது புத்தி உள்ள மனுஷன் என்று சொல்லி, புத்தி உள்ள ஸ்திரீ என்று சொல்லி, இந்த வேலையில் கூட நாம் புத்தி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக, இந்த காக்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த காக்கை மனிதனிடத்திலே அனுசரித்து வாழக்கூடிய ஒரு பறவை. மற்ற பறவைகள்லாம் மனிதர்களை கிட்ட வராது, மனிதர்களை பார்த்தாலே கொஞ்சம் பயந்து விடும். அந்த காக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களிலே அதுவும் சாப்பிடும், அங்கே அது அருகிலே அங்கே தங்கக்கூடியவை. மனிதருக்கும் இந்த காக்கைக்கும் அதிகமான உறவு, அதிகமான நெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு பறவை. அடுத்ததாக, இந்த காக்கையிடம் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இது ஒரு நாளும் தனியாக சாப்பிடுவதில்லை, அது தனியாக இருப்பது இல்லை. அது எப்பொழுதுமே நான் ஏற்கனவே சொன்னது போல அது ஒரு ஒற்றுமையாக சாப்பிடக்கூடிய ஒரு பறவை, ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு பறவை. அடுத்ததாக, இந்த பறவை சுறுசுறுப்பான பறவை. இந்த காகம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து நல்ல சுறுசுறுப்பாக சத்தமிட்டு அது தன்னுடைய இரையை தேடி அந்த கூட்டை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு பறவை. அதிகாலையில எழுந்து அது சத்தமிடக்கூடிய ஒரு பறவை, சுறுசுறுப்பான ஒரு பறவை. நம்முடைய வாழ்க்கை கூட நாம் அதிகாலையில எழுந்திருந்து நாம் இறைவனை தேடிவிட்டு நம்முடைய வேலைகளுக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி இந்த பறவை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதிக போச்சுன்னு சொன்னால் சாயங்காலம் தான் தன்னுடைய கூட்டுக்கு வரும். அதுக்கு இடையிலெல்லாம் சும்மா கூட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் இல்லைங்க. எப்பொழுது கூட்டுக்கு வரணும், அந்த முட்டையிடுற நேரத்தில் தான் எப்போ கூடுகள் இருக்கும். அதை தவிர்த்து காலையில் எழுந்துச்சு சொன்னால் அதோட சாயங்காலம் தான் தன் கூட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு பறவை, ஒரு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு பறவை, சோம்பேறி பறவை இது கிடையாதுங்க. அடுத்ததாக, இந்த காகம்
தன் கையினால் கூடு கட்டக்கூடியது, தன்னுடைய உழைப்பினால் கூடு கட்டக்கூடியது. ஆனா அது எப்பொழுதுமே நிரந்தரமாய் தன் கூடுகளை கட்டுவதில்லை. அவைகள் கட்டுகிற கூடுகள் தற்காலிகமானவைகள். இந்த பறவை தன் வாழ்நாட்களில் அநேக இடங்களில் ஒரு முறை முட்டை வைக்கும் நேரங்களில் ஒரு புதிய கூட்டை அமைக்கும். அந்த முட்டையிட்டு குஞ்சு பறித்த பின்பு அந்த கூட்டை கலைத்து விட்டு மீண்டும் இன்னொரு கூட்டை அது கட்டக்கூடிய ஆற்றல். எப்பொழுதுமே அது பெர்மனண்டாக கட்டக்கூடியது அல்ல. அது டெம்பரரியாக தற்காலிகமாக தன்னுடைய கூடுகளை கட்டி அது வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் மாணவர்களே. இந்த வேளையில் கூட நாம் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமற்றவைகள். நாம் எப்பொழுது நம்முடைய ஆண்டவர் வருவார் சொல்லி நம்ம காத்து கொண்டிருக்கிற ஒரு எடுப்பிலாம் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் கத்துடைய எதிர்பார்த்து காத்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம் கை செட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கத்தனை ஆஸ்வதிக்கிறார். ஆனால் கூட இவைகள் நிரந்தரமல்ல, இவைகள் எல்லாம் டெம்பரவரி தான் என்று சொல்லி நாம் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அடுத்ததாக இந்த காகம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னா, இந்த காகம் ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாய் அது ஒரே பறவையிடம் ஒரே ஜோடியிடம் தான் அதனுடைய தன் வாழ்க்கையை நடத்துகிறது என் கண்பனவுல. இந்த காக கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இனம் ஜோடி மாறுவதில்லை, அடிக்கடிக்கு தன்னுடைய துணையை மாற்றுவதில்லை. அது தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு துணையை தேர்வு செய்துன்னு சொன்னால் தன் வாழ்நாள் முழுவதும் அது தன் துணையோடு கூட வாழக்கூடியவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என் கண்பனவுல. இந்த பறவையானது இந்த பறவையிடம் இருக்கிற இந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். நாம் கூட பார்க்கவில்லை. கடவுள் ஒரு மனுஷனுக்கு ஒருத்தியே தான் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற துணை யார் என்பதை தெரிந்து செய்து கொண்டீங்கன்னு சொன்னால் மரண பரியந்தம் அந்த துணைக்கு உண்மையோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பறவை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் கண்மானவர்களே. அது மாத்திரமல்ல, இந்த பறவையானது ஜோடியாக சேர்ந்து தன் முட்டைகளை மாறி மாறி முறை வைத்து அடைகாக்கும். இப்போ பெண் பறவை வந்து முட்டையிட்டு அடகாத்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அது இறை தேட போகும்போது ஆண் பறவை மாறி தன்னுடைய முட்டைகளை அது அடைகாக்குமா. பின்பு ஆண் பறவை பெண் பறவை வந்த பிறகு ஆண் பறவை தன்னுடைய இறை தேடி போகும். இப்படியே மாறி மாறி தன்னுடைய முட்டைகளை அது அடைகாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவை. ஒருவருடைய பாரத்தை ஒரு சுமந்து கொண்டு மனைவியுடைய பாரத்தை கணவர் சுமக்கிறார், கணவனுடைய பாரத்தை மனைவி சும. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் மாணவர்களே. அது மாத்திரமல்லாம இந்த காகம் பார்த்தீங்கன்னா மற்ற அந்த குயில் போன்ற பறவைகள் என்ன செய்யும் சொன்னால் அந்த காகம் கூடுகள் வந்து முட்டையில் வைத்து விட்ட போது அது வேறொரு முட்டை அப்படின்னு தெரிஞ்சு கூட அந்த பறவையானது அந்த முட்டையையும் அதை அடைகாத்து அதை குஞ்சு பறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த குஞ்சு பறிச்ச பின்பும் பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஒரு பறவையாக இருக்கிறது. அது நல்லாவே தெரியுது என்னுடைய முட்டை இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியும். ரொம்ப புத்தி கூர்மை எழுதி நமக்கு சொல்லிடுறாங்க, புத்தி கூர்மையில பறவைன்னு சொல்லி. அப்படி இருக்க இது தெரிஞ்சும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு குணாதிசயமுடைய பறவைங்க இந்த காகம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நமக்கு போராட்டங்கள் பலன் உண்டு. ஆனாலும் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் சொன்னால் உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ ஆண்டவர் இயேசு நமக்கு நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம். அடுத்ததாக இந்த காகத்தை குறித்து நாம் மனிதர்கள் நினைப்போம் இது வந்து தீட்டுள்ள ஒரு பறவை அப்படின்னு சொல்லி. ஆனால் காகம் கிட்ட இருக்கிற ஒரு குணாதிசயம் என்னன்னா, அந்த காகம் தன்னுடைய கூட்டுக்கு மாலை நேரத்தில் வரும்போது அது எப்பொழுதுமே குளித்து விட்டு தான் தன் கூட்டுக்கு திரும்புமா. காலையில் எழுந்து சென்று அங்கும் இங்கும் சுற்றி இறைகளை தேடி சாப்பிட்ட பின்பு மாலை கூடுக்கு திரும்பும்பொழுது அந்த பறவையை அந்த காகமானது மாலை வேலை குளித்து விட்டு தான் தன் கூண்டுக்கு திரும்புமா. எத்தனை ஒரு சுத்தமான பறவை பாருங்களேன். நம்ம நேரில் பார்த்துப்போம், காக குளியல் குளிச்சுட்டு வராங்க பாட்டு சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே அந்த மாநிலத்தில் ஒரு குளியல் போட்டு விட்டு தன் வீட்டுக்கு போகும். அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு பறவைங்க காகம். இந்த காகங்களை கவனித்து பாருங்க. இதுக்கு எதை குறித்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் குணாதிசயம் ஒரு மனுஷன் தானா அவன் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காகத்துக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை, விதைக்கிறத குறிச்சும் கவலை இல்லை, அறுக்கிறத குறிச்சும் கவலை இல்லை, கலைஞர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காகம் கிட்ட ஒரு உணவு பழக்கம் இருக்கு. ஒரு நாளைக்கு 280 கிராம் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் உணவு அந்த காகம் எடுத்துக்கொள்ளுமா. ஒரு நாளைக்கு 300 கிராம் உணவு தேவைப்படும் அந்த காகத்துக்கு. ஆனால் ஒரு நாளும் அந்த காகம் தனக்கான நாளைக்கான உணவை அது முன்பாகவே சேர்த்து வைக்கிறது இல்லை, அது விதைக்கிறது இல்லை, அது அறுக்கிறது இல்லை, எந்த பஞ்சகாலத்திலும் அது கலங்குவது இல்லை. அதற்கான தேவையை இறைவன் ஆண்டவர் இயேசு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பசியோடு எந்த பறவையும் பறந்தது இல்லைங்க, பட்டினியாக எந்த பறவையும் கீழே விழுந்தது இல்லைங்க. பறவைகள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மன அழுத்தத்திலையும் கவலையிலும் இருந்தது கிடையாதுங்க. கடவுள் அந்த பறவைகளை போஷிக்கிறார். அந்த பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். மார்த்தாலோ நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அந்த பங்கை நாம் தேர்வு செய்வோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆஸ்வதிப்பதாக. இந்த பறவைகளை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள். அவரிடத்தில் அநேக காரியங்கள் உண்டு, நாம் கவனித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.